Hi guys. ஒருத்தரோட நகையும் பணத்தையும் அவர் அனுமதி இல்லாமலே நாம எடுத்துட்டு வந்துட்டா நமக்கு பேர் என்ன? ஏண்டா உன்னைய திருடின்னு சொன்னலாமா என்னைய வேற திருடிங்கற? திருடனா? அதான் இல்ல அந்த நகையும் பணத்தையும் பாதுகாத்தவர்னு அர்த்தம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனைமங்கலம் செப்பேட்டை 300 வருஷம் கழிச்சு நாம மீட்டு கொண்டு வந்தா அதை ஆட்டையை போட்டு போனவனுக்கே அவார்டு கொடுக்க பாக்குது ஒரு குரூப். பெருமன்னன் ராஜராஜனால் வழங்கப்பட்ட செப்பேடு ஆனைமலை செப்பேடு அவற்றை கிறிஸ்துவ மறைப்பணியாளர்கள் பாதுகாத்து ராஜராஜ சோழனுடைய ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸை டச்சு கிறிஸ்தவர்கள் திருடிட்டு போலையா அதை பாதுகாத்து வச்சிருந்தாங்களாம். ஏப்பா வம்பளுக்கு இருக்கு ஒரு வரமுறை வேணாமா? சோ गाइस இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சு வெங்கி ப்ரோ சேட்டைகள். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஃபர்ஸ்ட் நம்ம வெங்கி ப்ரோவோட இந்த ஸ்டேட்மென்ட்டை கேட்டுட்டு வாங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்பு நம் கைவிட்டு போன வரலாற்று பெட்டகம் ஒன்று இப்பொழுது மீண்டும் நம் கைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தி தமிழக வரலாற்றை நேசிப்பவர்களுக்கு லைடன் காப்பர் பிளேட்ஸ் திரும்ப வரது தமிழ் வரலாற்றை நேசிக்கிறவங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாமா. எங்களுக்கு அது ஹாப்பியான நியூஸ் தான். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? தமிழ் வரலாற்றை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னா நாங்க போன வருஷம் பார்த்தோமே. உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று வேதனையாக இருக்கிறது. புதுசா கட்டின பார்லிமெண்ட்ல தமிழர்களுடைய செங்கோலை வச்ச போது இந்த செங்கோலை வச்சிருந்த மன்னர்கள்லாம் அந்தப்புறத்துல எத்தனை பொண்ணுங்களை வச்சிருந்தாங்க தெரியுமா அப்படின்னு எவ்வளவு பெருமையா பேசுனீங்க. மறப்பமா நாங்க என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? தமிழர்களுடைய வரலாற்றை அவ்வளோ கேவலமா அங்க பேசிட்டு இப்ப திருட்டு போன செப்பேடு திரும்ப வருதுன்னு தெரிஞ்ச நானும் தமிழ் வரலாற்றை நேசிக்கிறவன் தான் அப்படின்னு நேக்கா வந்து வண்டியில ஏறாரு. பார்லிமெண்ட்ல பேசுனது கூட பரவாயில்ல. இந்த வேல்பாரி புக்கு நீங்க எழுதுனது தானே? அதுல சேர சோழ பாண்டிய மன்னர்களை எவ்வளவு பெருமையா பேசிருக்கீங்கன்னு சொல்லணுமா? தமிழ் மன்னர்களை தப்பா பேசுனது கூட சரி சாப்பாட்டில் சால்ட் கம்மியாக இருக்கும்னு விட்டுடலாம். ஆனால் ஆனைமங்கலம் செப்பேட்டை ஆட்டையை போட்டு போனவங்களுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாருன்னு பாருங்களேன். கிமு 16-17ஆம் நூற்றாண்டில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நாகப்பட்டினம் பகுதியை ஆட்சி செய்த பொழுது அந்த செப்பேடுகள் இங்கே இருந்து இடம்பெயர்ந்தன. டச்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இங்கே ஆட்சி பண்ணும்போது இந்த செப்பேடு இடம்பெயர்ந்ததாமா. இடம்பெயர்ந்ததா? இல்லை புரியல. என்ன நெதர்லாந்துக்கு நடந்தே போச்சா? Dutch East Indian Company in Nagapattinam removed this from India without the consent of rightful owners. இந்தியர்களுடைய அனுமதி இல்லாம தான் இதை நாங்கள் எடுத்துட்டு வந்தோம்னு நெதர்லாந்துடைய கமிட்டியே ஒத்துக்கிட்டான். ஆனால் இவங்க வாயிலிருந்து தான் வரவே மாட்டேங்குது. வாயிலிருந்து வராதே. தமிழ் மன்னர்களை திட்டும் போது மட்டும் அந்தப்புறம் வரைக்கும் எட்டி பார்க்கறது. ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை திட்ட சொன்னா அது திருட்டு அல்ல, இடம்பெயர்வு. உங்களை அடிச்சுக்க முடியாது. இது கூட பரவாயில்ல. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்களேன். ஆனைமலை செப்பேடு அவற்றை கிறிஸ்துவ மறைப்பணியாளர்கள் பாதுகாத்து இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டை கிறிஸ்தவ மறைப்பணியாளர்கள் பாதுகாத்தாங்களாமா. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். கிறிஸ்தவ மறைப்பணியாளர்கள் பாதுகாத்தாங்க. நேட்டிவ் பாப்புலேஷன் அப்ஜெக்டட். தமிழர்களுடைய எதிர்ப்பையும் மீறி ஃபாலோயிங் த ஜெஸ்யூட் பெட்டிஷன் இயேசு சபையின் கோரிக்கையை ஏற்று கவர்னர் ஆஃப் கவுன்சில் வாஸ் ப்ளீஸ்டு டு ரிமூவ் தி ஓல்டு டவர். அந்த பழமையான கோபுர கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்கும்படி ஆளுநர் ஆணையிட்டார். ராஜராஜ சோழன் கட்டி கொடுத்த சூளாமணி விகாரத்தை இடித்ததே இயேசு சபையின் கோரிக்கையை ஏற்று பிரிட்டிஷ் ஆளுநர் தான் இடிக்க உத்தரவிட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஏதோ சும்மா நான் அடிச்சு விடல. இந்தியன் ஆன்டிக்வரி வால்யூம் நம்பர் 7 பேஜ் நம்பர் 225 இந்திய தொல்பொருள் ஆய்வேடு பகுதி 7 பக்கம் 225 அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸே இருக்குது. போய் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க. சூளாமணி விகாரத்தை இடிச்சது இயேசு சபை. அப்ப அங்க இருந்து ஆனைமங்கலம் செப்பேட்டை ஆட்டையை போட்டது யாருன்னு பாப்போமா? இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ரிசர்ச் பேப்பர் டச்சு லாங்குவேஜ்ல இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட ரிசர்ச் பேப்பர். இதுல என்ன போட்டிருக்குன்னா ஃப்ளரண்டஸ் கேம்பர் அப்படிங்கிற கிறிஸ்தவ பாதிரியார் ராஜராஜ சோழனுடைய ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை இந்தியாவில இருந்து எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அது ராஜராஜ சோழனுடைய ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தானே போட்டிருக்கு. அதுல ஆனைமங்கலம் செப்பேடுன்னு எங்கேயுமே போடலையே. இப்ப நீ என்ன பண்ண போற? அங்கதான் ட்விஸ்டே. இந்த பாதிரியாரோட பேர பசங்க தான் ஆனைமங்கலம் செப்பேட்டை லைடன் யூனிவர்சிட்டிக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அப்போ லைடன் பிளேட்ஸை லவுட்டின் போனது யாரு?
ஆக மொத்தத்தில் ராஜராஜன் கட்டின சூளாமணி விகாரை இடிச்சது ஜெஸ்யூட் இயேசு சபை. அங்கே இருந்த ஆனைமங்கலம் செப்பேட்டை ஆட்டையை போட்டு போனது டச்சு பாதிரியார். ஆனால் நம்ம சு வெங்கி ப்ரோ வாய்க்கூசாம என்ன சொன்னார்? கிறிஸ்துவ மறைப்பணியாளர்கள் பாதுகாத்து போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. ஆனால் வெங்கி ப்ரோ உங்களுக்கு சு வெங்கடேஷன் வச்சதுக்கு ஃபுல்லாக வெங்கடேஷன் வச்சிருக்கலாம் போல, இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்க. அடுத்ததா ஏதோ மாஸ் டைலாக் பேச போறதா நினைச்சுக்கிட்டு தலைவன் தனக்கு தானே ஆப்படிச்சுக்கிட்டாரு. அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வரலாற்று சான்று என்பது ஒற்றை மத அரசியலுக்கு மாற்றாக சமகாலத்தில் இங்க இருக்கிற அரசியலுக்கு பாடம் புகட்ட திரும்ப வர இந்த செப்பேடு மத அரசியலுக்கு எதிராக வருது, நிகழ்கால அரசியலுக்கு பாடம் புகட்ட வருது. அவசரப்பட்டு வசனமெல்லாம் பேசிட்டேன்னு அதுல என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? இருங்க பாய், இப்ப ஃபுல்லா போடுறேன் பாருங்க பாய். சோழர்கள் நாங்கெல்லாம் ஸ்ரீராமரோட வம்சத்துல வந்தவங்க அப்படின்னு போட்டிருக்கு. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. சூரியனிடமிருந்து மனு பிறந்தான், அவன் மகன் இக்ஷவாகு பிறந்தான். இந்த வம்சத்தில் வந்தவர் தான் சூரியகுலத்தின் சூடாமணி போன்ற ராஜராஜன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, சோழ நாட்டுடைய தலைமை தளபதியோடைய பேரையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன பேர்னு தெரியுமா? கிருஷ்ணன் ராமனான மும்முடி சோழ பிரம்மராயர். வெறும் ராமர்னு வச்சாலே வைத்தறிச்சல் போடுவாங்க, இதுல கிருஷ்ணன் ராமர்னு சேர்த்து வச்சா தற்கொலையை பண்ணிப்பாங்களே. அந்த மாதிரி எந்த முடிவும் நீ எடுத்துறாத. காணாம போன பொக்கிஷத்தை 300 வருஷம் கழிச்சு காப்பாத்திருக்காங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் எவ்வளவு நேக்கா வன்மத்தை கக்குறாருன்னு பாருங்களேன். மிக மிக முக்கியமான ஒரு செப்பேடு அன்பில் செப்பேடு. அதே சோழர் செப்பேடு இப்பொழுது காணவில்லை. இந்திய அரசு அன்பில் செப்பேட்டை மீட்க வேண்டும், கண்டறிய வேண்டும். இந்த அன்பில் செப்பேடுகள் கூட தான் காணாம போயிருக்கு, அதை மீட்டு கொண்டு வாங்களேன். அது காணாம போய் 65 வருஷம் ஆகுது. இப்போ மீட்டு கொண்டு வந்ததுக்காக நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதை கண்டுபிடிச்சிட்டியா இதை கண்டுபிடிச்சிட்டியான்னு குறை சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? அதுவும் சைடு கேப்ல ஃபேக் நியூஸ் எல்லாம் வேற அடிச்சு விடுறாரு. இந்திய தொல்லியல் துறையிடம் இருந்த அதே சோழர் செப்பேடு இப்பொழுது காணவில்லை. இந்திய தொல்லியல் துறையோட கண்ட்ரோல்ல இருந்த அந்த அன்பில் செப்பேடுகள் இப்போ காணாம போச்சாமா. தற்கூரி. அது காணாம போனது சத்தியவாகீஸ்வரர் கோயில்ல. அந்த கோயில் அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல இருந்தது. உன்னால என்ன பண்ண முடியுமா அண்ணன் அடுத்தவங்களுக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்றாருல. ஆனா போன 5 வருஷம் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்னெல்லாம் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லவா? உங்கள் அன்பன் ஹேமந்த் அப்படிங்கிற ரிசர்ச்சர் இந்த காப்பர் பிளேட்ஸை மீட்டு கொண்டு வரணும், அதை பத்தி பேச கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காரு. அவருக்கு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்காம அலைய விட்டுருக்காங்க. அப்படி அலைய விட்டது யாருன்னு தெரியுமா? நம்ம அண்ணனோட தோஸ்து தங்கம் தென்னரசு. அப்படின்னு நான் சொல்லல, நம்ம ஹேமந்தே அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டல்ல பப்ளிக்கா புலம்பியிருக்காரு. என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான் அங்க வலிக்கும். இவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்காம அலைய விட்டுட்டு இப்ப அடுத்தவன் மீட்டு கொண்டு வந்த உடனே ஆளுக்கு அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. குச்சமே இல்ல காய்ஸ். இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டை மீட்டு கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஒருத்தரை நானே நேரடியாக இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆப்ஷனை அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் வீடியோ பப்ளிஷ் ஆகிடும். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாரும் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுமா? டாடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.